வணக்கம் தமிழா. இப்போ டிஎன்பி தேர்வில் குரூப் 4 குரூப் 2 குரூப் டி இந்த தேர்வில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பொது தமிழ் பாடப்பகுதியில் வந்துடுது. ஸோ அதில் கிட்டத்தட்ட 100 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அப்போ 100 கொஸ்டின் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நல்லா ஒரு 95க்கு மேலே அடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்க வந்து ஃபுல்லாக புது புக்கை படிச்சுட்டு வந்துடுறாங்க, பழைய புக்கை படிக்காமல் போயிடறாங்க. ஓகேவா? ஸோ பழைய புக்கிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வருது, புது புக்கிலேருந்து கொஸ்டின் வருது, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வருது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மூணுமே நம்ம கவர் பண்ணால் தான் நம்ம 95க்கு மேலே போக முடியும். அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 85, 90, 91 அது மாதிரி இருப்பீங்க. 95 மேலே ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஸோ இது ஃபுல்லாக நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா, ஓகே, ஓல்டு புக்கு நியூ புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கரெக்டாக கவர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் 100 மார்க் கூட என்ன பண்ணலாம், நீங்கள் எடுக்க முடியும் தமிழில். ஏன்னா மொத்தம் 100 மார்க்குனா அது நம்ம ரொம்ப என்ன பண்ணுவோம், மெனக்கட்டாக தான் அந்த மார்க் நம்ம எடுக்க முடியும். ஸோ இதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பழைய புத்தகங்களை ஸோ நம்ம ஃபுல்லாக கொடுக்க முடியாதாலும் அதை நோட்ஸ் மாதிரி உங்களுக்கு கொடுக்குறோம். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 3 ஃபைல் உங்களுக்கு வரும். 6 to 8, 9 to 10, 11 to 12 கிட்டத்தட்ட 6 முதல் 12ஆம் வகுப்பு உள்ள தமிழ் புத்தகத்தில் உள்ள செய்யுள், உரைநடை, துணைப்பாடம் இந்த 3மே கரெக்டாக கவர் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாடங்களாக இருக்கலாம், நூல் குறிப்பாக இருக்கலாம், ஆசிரியர் குறிப்பாக இருக்கலாம், அதே மாதிரி ஒரு தலைவர்கள் பேஸ் பண்ணதாக இருக்கலாம். ஸோ அங்கே என்னென்ன முக்கியமான தகவலாம் இருக்கும், ஸோ அனைத்து தகவலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டடி நோட்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்துடும். உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நீங்கள் பழைய புக்கு படித்தவங்க பார்த்தீங்கன்னா இதை படித்து அப்படின்னா மிகவும் அப்படி ரிவிஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு எளிமையாக உங்களுக்கு கொடுக்கும், படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை நீங்கள் வாங்கி கரெக்டாக பயன்படுத்திக்கலாம். இதை வாங்கிட்டு நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு என்ன பண்ணுங்கள், படிச்சுக்கலாம். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழ் அகாடமி அப்ளிகேஷனில் வச்சுருக்கோம். ஸோ மிக குறைந்த விலையில் தான் நீங்கள் பே பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு படிங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன்லையும் அப்படியே படிக்கலாம், இல்லை ஜெராக்ஸ் போட்டு பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தமிழில் முழு மதிப்பெண் பெறணும் அப்படின்னா நம்ம அனைத்து பக்கம் கவர் பண்ணால் தான் முடியும். ஸோ அதுக்காகவே கண்டிப்பாக அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ விருப்பம் ஒன்றும் கண்டிப்பாக வாங்கிங்க. ஏதாவது தகவல் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கான விளக்கத்தை கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கோம். நன்றி.